பட்டுக்கோட்டையில் பாஜக முன்னாள் பெண் நிர்வாகியான இளம்பெண்ணை சொத்து தகராறில் கொலை செய்த முதல் கணவரின் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சித்தியை தலையை துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் சந்து பகுதியில் வசித்து வரும் பாலன் என்பவரது மனைவி 35 வயது சரண்யா. பாலனும் சரண்யாவும் உதயசூரியபுரம் கடைத்தெருவில் டிராவல்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தனர். நேற்று இரவு பாலன் மற்றும் சரண்யாவின் மகன்கள் கடையை பூட்டிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளனர். சரண்யா கடையை பூட்டிவிட்டு கடையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு கடையில் பணியாற்றும் துர்கா மற்றும் அவரது கணவர் பார்த்திபனுடன் நடந்து சென்றுள்ளார். அப்போது சரண்யா வீட்டிற்கு செல்லும் சந்து பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் 3 சுற்றி வளைத்து சரண்யாவின் கழுத்து மற்றும் தலையின் பின்பக்கமாக வெட்டியுள்ளனர். இதில் தலை துண்டாகி சரண்யா உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து சென்ற வாட்டாத்திக்கோட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதல் புருஷனை கட்டி கொடுத்து 2 குழந்தைய ஆண் குழந்தைய பெற்றெடுத்தது. திடீர்னு என்னுடைய மருமகன் காணாமல் போய் தேடுறப்ப அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க. என் மகளுக்கு 2வது திருமணம் இந்த கலியப்பட காட்டில் பாலன்றவருக்கு நான் கட்டி கொடுத்தேன். செராக்ஸி கடையை வச்சு நாங்கள் பழச்சிக்கிட்டு வந்தோம். நேற்று கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என் மகளை காணோம். 4 பக்கம் தேடுறப்ப அங்கே எங்கள் தெருவிலே ஒரு இடத்துல கிடந்துச்சுன்னு சொல்லி ஒரு 2-3 பேர் காமிச்சாங்க. நாங்கள் போய் பார்த்தோன்னே ஒரு துணி போட்டு எனக்கு இந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு உதவி கேட்க. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சரண்யாவுக்கு சண்முக சுந்தரம் என்பவரோடு கடந்த 2001ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. மதுரை பெத்தானியாபுரத்தில் வசித்து வந்த இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். முதல் மகனுக்கு 15 வயதும் 2வது மகனுக்கு 8 வயதும் ஆகிறது. பெயிண்டராக இருந்து வந்த சண்முக சுந்தரம் கடந்த 2021ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டார். ஆனால் அவரது மரணமும் கொலை என்று கூறப்படுகிறது. அரசியலில் தீவிர ஈடுபாடு கொண்ட சரண்யா பாஜக மதுரை மாநகர் மாவட்ட மகளிரணி நிர்வாகியாக இருந்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சர் கார் மீது செருப்பு வீசிய வழக்கில் கைதாகி சிறை சென்றார். சிறையிலிருந்து வந்த அவரை பாஜகவினர் யாரும் சென்று பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் கட்சி செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் கட்சி விலகியதாகவும் தெரிகிறது. பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பாலன் என்பவர் பழக்கம் ஏற்பட்டு அவரை 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளார். 9 மாதத்திற்கு முன்பு மதுரையிலிருந்து தனது சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு சரண்யா அவரது 2 மகன்கள் தந்தை முத்துகிருஷ்ணன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு பாலன் சென்றுள்ளார். அங்குள்ள உதயசூரியபுரத்தில் ஜெராக்ஸ் கடையும் கொண்டிக்குளத்தில் டிராவல்ஸும் வைத்து தம்பதி நடத்தி வந்துள்ளனர். பாலனின் முதல் மனைவிக்கு 19 வயதில் கபிலன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். அவர்கள் மதுரை மேலூரில் வசித்து வருகின்றனர். இதில் கபிலன் மதுரையிலும் மகள் திருச்சியிலும் படித்து வருகின்றனர். சரண்யாவை 2வது திருமணம் செய்ததாலும் பாலனின் சொத்துக்களை முதல் மனைவியின் வாரிசுகளுக்கு கொடுக்க சரண்யா எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாலும் முதல் மனைவி குடும்பத்தினர் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்த சரண்யாவை வழிமறித்த பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன், அவரது நண்பர்கள் 20 வயது பார்த்திபன், 24 வயது குகன் ஆகிய சரமாரியாக அவரை வெட்டிவிட்டு தப்பியது தெரிய வந்துள்ளது. அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் மதுரை நீதிமன்றத்தில் அவர்கள் சரணடைந்துள்ளனர்.
சம்பவம் நடைபெற்ற மாவட்டத்தை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் சரணடைய முடியாது என்பதால் அவர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அனர் போலீசார் சம்பவம் நடந்தற்குட்பட்ட வாட்டாத்திக்கோட்டை போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் மதுரை அண்ணாநகர் கபிலன் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்து அழைத்து வந்து விசாரிக்க உள்ளனர். அந்த விசாரணையிலேயே கொலைக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மதுரை பாஜக முன்னாள் நிர்வாகியான இளம்பெண் சொத்து தகராறில் பட்டுக்கோட்டையில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.